26 தேர்தலை நோக்கி போகும்போது தங்களை பலப்படுத்தி கொண்டு கூட்டணியும் பலமான அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது தாவேக்கா இருக்குது, தாவேக்கா கூட்டணி அமையலைன்னா பாஜக இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு கூட்டணியை கட்டமைக்கலான்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு பாஜக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, தாவேக்கா கதவை மூடி வச்சுருக்காங்க. இது அடுத்த 10 மாதத்தில் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது. இது நீங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையும் சரியாக கொண்டாடலை, ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையும் சரியாக கொண்டாடலை, கட்சியையும் பலப்படுத்தலை, கட்சிக்கும் பலமான கூட்டணி வருமானு தெரியல. மொத்தத்தில் 26 தேர்தலில் நம்ம எப்படி கடப்போன்றதே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, கவலையாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. தொண்டர்கள் கவலை என்னென்னா கட்சி பலவீனமாக இருக்குது. நான் வந்து ஓபிஎஸ் சேர்த்தா உடனே கட்சி பலமாயிடுமான்னு உடனே கேட்பாங்க திருப்பி. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ ஓபிஎஸ் ஒன்றும் பெரிய சக்தியெல்லாம் கிடையாதுங்க. அப்போ ராமநாதபுரத்தில் எங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்தீங்க? பிரிந்து போனவங்களை பற்றி கேட்டால் நீங்கள் மறுபடியும் கேட்காதீங்கன்னு சொல்கிறாருல்ல. அது மாதிரி தான் சார், இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்ல வேண்டியது தானே. 15 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் சொன்ன பிறகு அவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாருன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஸ்டாலின் ஏன் அதான் நீ சந்திச்சாருன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் ஏன் வாய மூடின்னு பேசாமல் இருக்கீங்க? மத்திய அரசை தாக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா? மோடின்ற பேரை உச்சரிக்கக்கூடாதா? அமித்ஷான்ற பேரை உச்சரிக்கக்கூடாதா? மத்திய அரசை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏன் அதான விஷயத்தில் வாய திறக்க மாட்டேங்க? நீங்கள் திமுக பற்றி ஊழலே எடுத்து விட மாட்டேங்களே சார். 3 வருஷம் ஆச்சு சார். திமுக பற்றி சாலிடான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? திமுக அரசு பற்றி ஏதாவது சாலிடான ஊழல் குற்றச்சாட்டு அதிமுக சொல்லியிருக்கா? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன பயம் உங்களுக்கு? முதல்ல வந்து இவங்க வந்து தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். யார்? அதிமுக. அதை வந்து இவங்க செய்யணும். அது வந்து சசிகலாவை சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், தினகரனோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் வந்து நேற்றைய தினம் வந்து ஜானகி அம்மையார் அவர்களுடைய 100ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. திடீர்னு ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் அந்த விழான்றது நல்லபடியாக நடந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்படின்னும் போது எதற்காக இந்த திடீர் விழா அப்படின்றது ஒரு கேள்வி. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜானகி அம்மையாருக்கு வந்து 100ஆம் ஆண்டு வந்து கொண்டாடியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்திருந்தார், திமுகவில் கலைஞர் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஒத்துப்போகுது. தீவிரமாக களமாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களும் சொல்கிறார். அதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் தீவிரமாக தேர்தலுக்கு தயாராகுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதிமுகவின் இந்த 100ஆண்டுக்கு பிறகு பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னவா இருக்குது? இல்லை, அதிமுகவை பொறுத்த மட்டும் இப்போ வந்து அதாவது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்குது, கட்டாயத்தில் இருக்குது. 26 தேர்தலை நோக்கி போகும்போது தங்களை பலப்படுத்தி கொண்டு கூட்டணியும் பலமான அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது தாவேக்கா இருக்குது, தாவேக்கா கூட்டணி அமையலைன்னா பாஜக இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு கூட்டணியை கட்டமைக்கலான்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ தற்சமயத்துக்கு பாஜக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, தாவேக்கா கதவை மூடி வச்சுருக்காங்க. இது அடுத்த 10 மாதத்தில் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய சொந்த பலம் பார்த்திங்கன்னா சவுத்துலேயோ இல்லை டெல்டாலேயோ இல்லை சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்கள்லையோ குறைவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதையும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பிரிஞ்சு போகிறவங்களை சேர்க்கணுமா, இல்லை நீக்கப்பட்டவங்களோ பிரிஞ்சு போகிறவங்கள சேர்க்கணுமா வேண்டாமா, எப்படி கட்டமைத்துக் கொள்வது என்கிற ஒரு கவலை வந்து கீழே இருக்கிற எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு இருக்குது. இந்த சூழலில் தான் வந்து எல்லாருமே மறந்து போன ஜானகி ராமச்சந்திரன், ஜானகி எம்ஜிஆரை பற்றி இப்போ 100ஆண்டுன்றதுனால விழா எடப்பாடி எடுத்திருக்காரு. அது நல்ல விஷயம். விழா எடுத்தது நம்ம பாராட்டுறோம். அதை பற்றி நம்ம ஒன்றும் இது சொல்ல. பட் அது பொலிட்டிக்கலாக அதை அவர் எடுத்தாரா அப்படின்னு, பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியாக அவருக்கு என்ன அவருக்கு அட்வான்டேஜை கொண்டு வரும்னா அவருக்கு பெரிய அளவுக்கு அதை அட்வான்டேஜ் கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற எம்ஜிஆர் தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கிற எம்ஜிஆர் தொண்டர்களுடைய கவலை என்னமா இருக்குன்னா அடுத்த கட்டமாக கட்சி எப்படி போகிறது எதிர்காலத்தில், அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதான் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு ஜானகி ராமச்சந்திரனுக்கு விழா ஜானகி எம்ஜிஆருக்கு விழா கொண்டாடுறீங்க, அதை வந்து ஏதோ ஒரு உள்ளூர் அஃபேர் மாதிரி லோக்கல் அஃபேர் மாதிரி கொண்டாடுறீங்க. ஒரு 100ஆண்டு விழா, ஒரு முதல்வராக இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக இருந்திருக்காங்க, குறைந்த காலம் தான் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் 100ஆண்டு விழா இப்படி தான் பண்ணாங்க, மாவட்டமாக பண்ணாங்க. அதை வந்து ஒரு ஏதோ சடங்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவரை நீங்கள் தேசிய அளவில் உலக அளவில் கொண்டு போகணும் இல்லையா 100ஆண்டு விழாக்கு. அந்த காயினை கூட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நினைவு நாணயங்களை பன்னீர்செல்வம் வெளியிட எடப்பாடி பெற்றுக் கொண்டார். அதுதான் நடந்தது ஆக்சுவலாக 2017. இத்தனைக்கும் இவங்க வந்து பாஜகவோட நல்லா க்ளோஸாக இருக்கிற டைம்.
ஒரு பிரதமரை கூப்பிட்டு பெரிய அளவுக்கு விழா நடத்தினால எம்ஜிஆரை பற்றின விழா எதுவுமே இவங்க நடத்தலை அந்த சமயத்தில். அது மாதிரி அதிகாரத்தில் இருக்காங்க இத்தனைக்கும். இவங்களே மாவட்டமாக போய் எம்ஜிஆருக்கே இவங்க பெரிய அளவில் பண்ணல சார். அதுவும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கே வருத்தம். ஜானகி எம்ஜிஆருக்கும் பெரிய அளவில் பண்ணல, அதுவும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு வருத்தம் தான். இவர் நடத்தினார் சொல்கிறாரு, நீ செய்வதை திருந்த செய்யின்னு சொன்னாங்க. அந்த திருந்த செய்யவே மாட்டேன்றார். ஏதோ நானும் பண்ணினன்ற பேருக்கு பண்ணினா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக ஜெயலலிதாவும் சின்னத்தை வாங்கினாங்களே தவிர அந்த கட்சியை இணைக்கிறதுக்காக ஜானகி தயவை தேடினாங்களே தவிர அவங்களும் ஜானகிக்கு மரியாதை பண்ணாங்களா? சட்டசபையில் எம்ஜிஆர் படத்தை திறந்தாங்க 91-96. ஜானகி எம்ஜிஆருக்கு அழைப்பே கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக. ஜானகிக்கு மரியாதை செலுத்தின கட்சி தான் அதிமுக. அதனால் இவங்கெல்லாம் பண்ணுறது வந்து சின்சியராக பண்ணுறாங்களா தெரியாது. எம்ஜிஆர் ரசிகர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஒன்று நீங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையும் சரியாக கொண்டாடலை, ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையும் சரியாக கொண்டாடலை, கட்சியையும் பலப்படுத்தலை, கட்சிக்கும் பலமான கூட்டணி வருமானு தெரியல. மொத்தத்தில் 26 தேர்தலில் நம்ம எப்படி கடப்போன்றதே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, கவலையாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இந்த நெருக்கடியில் இருக்காங்கன்றீங்களா? கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த 10 மாதத்தில் எப்படி தங்களை கட்டமைத்துக் கொள்ள போகிறார்கள் என்பது தான் முக்கியமான விஷயம். இல்லை, இப்போது திமுக ஒரு செட் ரெடி பண்ணிடுச்சு, அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னா அதிமுகவும் அதுக்கு தயாராகிடுச்சுன்னு தானே சொல்லணும். இப்போ அதிமுகவும் அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சுருக்காங்க. இதோ இப்போது ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு நூற்றாண்டு எடுக்கிறாங்க, அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா இப்போது இவரெல்லாம் நம்ம பேசும்போது சொல்கிறாரு 20 சீட்டு கேட்குறாங்க, 100 கோடி கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டணி அங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த பாயிண்ட்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ கலாவேலு போகிற இடத்துலலாம் தொண்டர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மோதல் அங்கே நடந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெகுலராக இப்போ நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து செல்லூர் நடக்குது, கும்பகோணத்தில் நடக்குது, இன்றைக்கி மதுரையில் நடந்திருக்கு. ஆமாம், பல இடங்களில் நடக்குது. ஆக்சுவலாக என்ன காரணம்? ஏன்னா தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. கட்சி என்ன ஆகும்னு தெரியல. அவங்களுடைய குரலை வந்து இத்தனை நாள் நீங்கள் பேசவே விடலை. இப்போ தான் நீங்கள் கலா இதுன்னு போயிருக்கீங்க. அவங்க குரலை அடக்கியே வச்சுருந்தீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. கடந்த 2017 90% இடங்களில் ஒரே மாதிரியான நிர்வாகிகள் தான் இருக்காங்க. ஒன்றியத்துலேயும் அதே ஆள் தான் இருக்கான், நகரத்துலேயும் அதே ஆள் தான் இருக்கான், கிராமத்துலேயும் அதே ஆள் தான் இருக்கான், மாவட்டத்துலேயும் அதே ஆள் தான் இருக்கான். அவனே தான் வச்சுருக்கான். அவனே அவனுக்கு ஒரு குரூப் வச்சு அவன் செயல்பட்டு இருக்கானே தவிர கட்சி தொண்டர்கள் எந்த லெவலில் இருக்கான், அவன் ஆட்சியில் இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணி கொடுத்தோமா இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ எம்ஜிஆர் மேலே ஜெயலலிதா மேலே உள்ள பாசத்தில் அந்த கட்சியில் இருக்கான். ஆனால் நிர்வாகிகள் வந்து 4 வருஷத்தில் 4.5 வருஷத்தில் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க நல்லா வசதியாக இருக்காங்க. கீழே இருக்கிற தொண்டர்களை கவனிக்கலை. அவங்க கோச்சு போய் கிடக்காங்க. இதான் ஆப்பர்ச்சுனிட்டி, கலா இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு பொங்கி எழறாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இந்த பொங்கி எழறது ஏன்னா வந்து அது வந்து ஆர்கானிக்கான ஒரு விஷயம், இயல்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுதான் நடந்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ தொண்டர்களுடைய உணர்வுகளை நீங்கள் தெரிஞ்சிக்கல. ஆக்சுவலாக தொண்டர்கள் கவலை என்னென்னா கட்சி பலவீனமாக இருக்குது. நான் வந்து ஓபிஎஸ் சேர்த்தா உடனே கட்சி பலமாயிடுமான்னு உடனே கேட்பாங்க திருப்பி. நான் கேட்குறேன், நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ ஓபிஎஸ் ஒன்றும் பெரிய சக்தியெல்லாம் கிடையாதுங்க. அப்போ ராமநாதபுரத்தில் எங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்தீங்க சொல்லுங்கள். ரெட்டையை வச்சுருக்கீங்க கையில். இன்றைக்கி உங்கள் சின்னத்துக்கே ஆபத்து வந்துடும் போது. சிவில் கோர்ட் முடிகிற வரையும் நீங்கள் சின்னத்தை கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகிறார் இன்றைக்கி. அது இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பாஜக கதவை மூடி வச்சுருக்கீங்க. போன வாட்டி நீங்கள் பாஜகவோட நெருக்கமாக இருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் வாங்கிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பாஜகவோட ஒரு வாசலை திறந்து தான் ரகசியமாக வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி ஷிண்டேக்கும் அஜித் பவாருக்கும் சின்னத்தை கொடுத்துட்டாங்களோ, இன்றைக்கி சஞ்சய் ராவத் அப்படியே கத்துறாரு பாருங்கள், ஃபவுல்னு கத்துறாருல. உங்களுக்கும் நாளைக்கு வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்குது. ஸோ நீங்கள் பலமாக இருந்தால் தானே உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அவங்க வந்து நீங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எங்கள் கூட்டணி, நீங்கள் எங்கள் கூட வரணும்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, ப்ரெஷர் பண்ணாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வரல அப்படின்னு ஒரு மிரட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இரட்டலையை வச்சு தாராளமாக பாஜக அதெல்லாம் தாராளமாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியலன்னா மிரட்டவும் செய்வாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பவும் செய்வாங்க. அதெல்லாம் வந்து இப்போ பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் எதையும் ஏன் சார் ஜார்க்கண்டில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே ஹேமந்த் சோரனோட பிஏ வீட்டில் ரைடு பண்ணலாம் சார் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. என்ன வேணால் பண்ணுவாங்க சார் அவங்க. ஆனால் ஒரு உறுதியோடு இருக்காரு சார் எடப்பாடி. கேட்குறப்போ இல்லைன்னு தானே சொல்கிறாரு, மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஜெயக்குமார் அவர்களை வச்சு மறுப்பும் தெரிவிக்கிறாரு. கரெக்டு, அவரே மறுப்பு தெரிவிக்கலாமே. முதல் நாள் ஏன் அவர் பேசாமல் இருந்தார்? முதல் நாள் நைட்டே அவர் பேசாமல் இருந்தார். முதல் நாள் ஜெயக்குமார் சொன்ன பிறகு தானே ஆமான்றார். ஏன்னு சொல்கிறாரு? முதல் நாள் அவருக்கு என்ன, அவர் தானே பொதுச் செயலாளர். பாஜகவோட கூட்டணி இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் என்னங்க திருப்பி கேட்குறீங்க, அதே கேட்குறீங்க, நாங்கள் தான் எப்படி தடவை சொல்லியிருக்கோம் இல்லைன்னு திருப்பி ஒரே கேள்வி கேட்டால் அதை சொல்ல வேண்டியது தானே. அதை சொல்கிறதுக்கு அவர் பல முறை சொல்லிட்டாரு. பாஜகவோட இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் சார். பாஜகவோட இல்லையா சார்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். ஏதோ ஒன்று இருக்கான்னா இருக்கு. ஒரே கேள்வியை 100 முறை கேட்டால் திருப்பி ஒரு இப்போ நீக்கப்பட்ட பிரிந்து போனவங்களை பற்றி கேட்டால் நீங்கள் மறுபடியும் கேட்காதீங்கன்னு சொல்கிறாருல்ல.
அது மாதிரி தான் சார் இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்ல வேண்டியது தானே. 15 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் சொன்ன பிறகு அவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? என்னுடைய பார்வை என்னென்னா, தாவேக்கா கதவை மூடிட்டுனா அதிமுகவுக்கு என்ன ஆல்டர்னேட்டு? அதிமுகவுக்கு என்ன மாற்று வழி இருக்குது? அதிமுக தலைமையில் பாஜக உள்ளே வந்து ஒரு கூட்டணி வச்சுப்பாங்க. ஏன் வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான ஏன் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பாஜக விட்டு பிரிஞ்சு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னீங்க இல்லையா, எதுக்காக நீங்கள் பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தீங்களோ அது உங்களுக்கு பலன் அளிக்கலை. மைனாரிட்டி ஓட்டு எதிர்பார்த்தீங்க, யாரும் போடலை. பல இடங்களில் உங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு போடலைன்றது உண்மை. ஆனால் 21 நீங்கள் பாஜகவோட சட்டமன்றத்தில் நின்றபோது நீங்கள் 65 இடங்களை பெற்றீங்கல்ல, கூட்டணியாக சேர்ந்து 75 இடங்களை பெற்றீங்கல்ல, இன்னும் தினகரனில் சேர்ந்தீங்கன்னா 95 இடங்கள் வரைக்கும் போயிருப்பீங்கள்ல. அப்போது அது உங்களுக்கு பலன் அளிக்குதுல்ல. மைனாரிட்டி ஓட்டு வராட்டி கூட பாஜகவோட இருக்கும்போது நீங்கள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்துக்கள் ஓட்டு நீங்கள் கவர் பண்ண முடியுது, திமுகவுக்கு எதிரான ஓட்டை உங்களுக்கு கொண்டு வர முடியுதுல்ல. அப்போது அது வந்து பலன் அளிச்சிருக்குல்ல, உங்களுக்கு தேர்தல் அரசியலில் உங்களுக்கு பலன் அளிச்சிருக்கு. நீங்கள் பாஜக ஓட்டு நீங்கள் அண்ணாமலைக்காக பிரிஞ்சு வந்தீங்களா, இல்லை அமித்ஷாக்காக பிரிஞ்சு வந்தீங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பல்வேறு கருத்துக்கள் அதில் இருக்குது. இருந்தாலுமே தேர்தல் அரசியலில் உங்களுக்கு எது அட்வான்டேஜ்? தாவேக்கா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஆனால் தாவேக்கா தான் தனியாக போய் தன்னோட செல்வாக்கை பரிசோதிக்கணும்னு நினச்சாங்க வச்சுக்கோங்க, அவங்க கூட வரல வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வழி எடுத்தது? தாவேக்கா, அதிமுக, பாமக, தேமுதிக, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் பெட்டர் ஆப்ஷன், நல்ல கூட்டணி. ஆனால் வருமா தெரியாது. அது இல்லாத போது என்ன பண்ணுவீங்க? அப்போது அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, அது இன்னொரு ஆப்ஷன். அதில் நீங்கள் வந்து விஜய் கூட ஓரம் கட்டலாம். அந்த மாதிரி இப்போ எதிர் திஸ் நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் 2 இடத்துக்கும் நீங்கள் 2 விஷயத்தையும் நீங்கள் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும்ல. அதனால் பாஜக ரெடியாக இருக்குது, நீங்கள் ரெடியாக இல்லை. நீங்கள் தாவேக்காவோட ஒரு போனார்னா பாஜக தடுக்குமா தெரியாது. ஆனால் தாவேக்காவோட தாவேக்கா கதவை மூட்டாங்கன்னா அடுத்தது இவங்க நம்மக்கிட்ட வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. அந்த எதிர்பார்ப்பை சிவலைன்னா சின்ன விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. சிவில் கோர்ட் கேஸ் முடிகிற வரையும் முடக்கி வைங்கன்னு சொல்லிட்டா பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயமாக எதையுமே பாஜகவை பொறுத்த மட்டும் ரூல் அவுட் பண்ண முடியாது சார். பண்ணினாலும் பண்ணலாம். அது தேர்தல் கமிஷன் தானே பண்ணுதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து அரசியலில் வந்து அரிச்சொடி படிக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கணும், அவ்வளோதான். என்னென்ன உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும்? இந்த மாதிரியான இப்போ நூற்றாண்டுகள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் கள ஆய்வு அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகும்போது என்னென்ன உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது? ஏன்னா இப்போ இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி போன்ற ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடியோட தலைமைக்கு கீழே செயல்படக்கூடியவங்களுடைய அந்த செயல்பாடுகள் என்னவா? இல்லை, எடப்பாடி வந்து கொடுக்க வேண்டியது வந்து ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கு. என்னால் வந்து 26 தேர்தலில் வந்து நல்ல ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அவர் கொடுக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு என்ன காலம் இருக்கு இல்லையா? 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருட காலம் வந்து கட்சி வந்து வம்பு வழக்கு கேஸுன்னு போய் அவங்களால கவனம் செலுத்தவே முடியல. அதுக்கப்புறம் எழுந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஃபீல்டில் பிடிச்சிட்டாரு. அவர் பாட்டு ஒரு பக்கம் ஒரு வருஷம் அவர் பாட்டுக்கு அவர் ஓட்டியிருந்தார், இவங்க பின்னணியிலேயே இருந்தாங்க. அண்ணாமலை இடத்த காலி பண்ணி லண்டனுக்கு போன பிறகு தான் எடப்பாடியோட குரலே வந்து நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து திருப்பி நாளைக்கு அண்ணாமலை வந்துட போகிறார். அவர் எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் எடுப்பார் சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து எதிர்கட்சியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் அவர் இறங்குவார். படிச்சுட்டுலாம் வர, ஆமாம், படிச்சுட்டு அரசியலெல்லாம் படிச்சுட்டு வர்றார். ஸோ இறங்குவார். ஸோ அதனால் இவர் வந்து எப்படிப்பட்ட எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணுறான்றது தான் முக்கியம். இப்போ பாருங்கள், அதானி விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய அரசியல் இங்கே பண்ணணும். மத்தியில் இருக்கிற சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவன் இப்போ அதில் அவன் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவன் தான் வந்து அதானி ப்ராஜெக்டை எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்குறான். அதானி எங்கெங்கே ஸ்டேட்டில் பவர் வாங்கணுன்ட்டு அந்த 4 ஸ்டேட்டில் வந்து அதானி போய் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி பணம் வாங்குறாரு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது மத்திய அரசோட ஒரு ஏஜென்சி, மாநில அரசு அதை வாங்குது. நடுவில் அதானி இருக்கார். அதானி 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தா சொல்கிறாங்க. வெறும் மாநில அரசுக்கு மட்டுமா கொடுத்துருப்பாரு? ஏற்பாடு பண்ண சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கும் பண்ணியிருப்பார்ல, அது மத்திய அரசு தானே. அப்போ இந்த இடத்துல பழனிசாமிக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, நீ மத்திய அரசையும் எதிர்க்கிற, பாஜக கூட்டணியும் வேணான்ற, அப்போ 2த்தையும் அடிங்க சேர்த்து. அந்த வேலையை ஏன் செய்ய மாட்டேன்னீங்க? இது வந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போது சீமான் கூட அறிக்கை விட்டாருங்க, ஸ்டாலின் ஏன் அதானியை சந்திச்சாருன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் ஏன் வந்து வாய மூடின்னு பேசாமல் இருக்கீங்க? மத்திய அரசை தாக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா? மோடின்ற பேரை உச்சரிக்கக்கூடாதா? அமித்ஷான்ற பேரை உச்சரிக்கக்கூடாதா? மத்திய அரசை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏன் அதானி விஷயத்தில் வாய திறக்க மாட்டேங்க? இன்னமும் அந்த பயம் இருக்குது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பின்ன 3 நாள் ஆச்சு, இன்னும் ஓப்பன் பண்ண மாட்டேங்களே. அதானி விஷயத்தில் வந்து பவர் வாங்கினதில் வந்து மாநில அரசுகளை பற்றி, மாநில அரசுகள் மேலேயும் விசாரணை வைக்கணும். மத்திய அரசு ஏஜென்சி தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த யார்கிட்ட என்னென்ன வாங்கணுன்ட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அவங்க தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ரோல் என்னென்னு விசாரிக்கணும். இதில் மத்திய அரசும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அறிக்கை விடுங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் திமுகவுக்கு போயிட்டுருக்கு. அந்த திமுகவுக்கு போகிற ஓட் பேங்கை நீங்கள் எடுக்கணும்னா பாஜகவை எதிர்க்கணும்.
அதை நீங்கள் செய்யலைன்னா பாஜக விட்டு விலகி வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது. அதுக்கு போல நீங்கள் பாஜக விலகிறது மட்டும் சரிப்பட்டு வராது, எதிர்த்தும் பேசணும். அப்போ தான் ஓட் பேங்கை வாங்க முடியும். நீங்கள் வெறும்ல இருந்தீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டான் அவங்கள. உண்மையிலேயே பாஜக எதிர்க்கிறீங்களா என்று மக்கள் நம்ப மாட்டான். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க வேண்டாமா? அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம பாஜக மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட்டை தூக்கி விட்ருவோம் அப்படின்லாம் பயந்தீங்கன்னா இங்கே அரசியல் நடத்த முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் திமுக பற்றி ஊழலே எடுத்து விட மாட்டேங்களே சார். 3.5 வருஷம் ஆச்சு சார். திமுக பற்றி சாலிடான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? திமுக அரசு பற்றி ஏதாவது சாலிடான ஊழல் குற்றச்சாட்டு அதிமுக சொல்லியிருக்கா? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? என்ன பயம் உங்களுக்கு? ஈவன் அறப்போர் இயக்கம் கூட ராஜகண்ணப்பனை பற்றி ஒரு ஊழல் எடுத்து விட்டாங்க. நீங்கள் திமுக இந்த இடத்துல இருந்தாங்க எதிர்கட்சியா, அந்த விஷயத்தை பிடிச்சி பெருசாக பண்ணியிருப்பாங்கல்ல. நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க? உங்களுக்கு பயம் திமுக வந்து உங்கள் மேலே இருக்கிற கேஸ் எடுத்துருவான்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது நீங்கள் மாநில அரசு எழுத்தும் பண்ணணும், மத்திய அரசு எழுத்தும் பண்ணணும். அது பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற டெஃபிஷியன்சி, குறைபாடுகள். எதிர்கட்சி ரோலை நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே மக்கள் உங்களை நோக்கி வருவான். இன்றைக்கி உங்களுக்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்கட்சி ரோலை பண்ணிங்கன்னா சரி, ஆல்டர்னேட் திமுகவுக்கு ஆல்டர்னேட் அதிமுகன்னு மக்கள் நினைப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த நிலை இல்லையா? இந்த மாதிரி செலக்டிவாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் உங்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. இல்லை, இஷ்யூ பேஸ்டு எல்லாமே இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே பண்ணலைன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டணி கட்சிகளிலிருந்து உதயநிதி அவர்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம், திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார்ல 20 எம்எல்ஏ 100 கோடி விஷயம். அவர் வந்து எப்போதுமே கொஞ்சம் லூஸ் டாக்ஸ்லாம் பேசுவார். ஆனால் இந்த விஷயம் உண்மை. நல்ல மனிதர். இந்த விஷயம் உண்மை. டாக்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் டாக்ஸ்னால் கொஞ்சம் வெள்ளந்தியாக பேசிடுவார். கிராமத்து பாஷையில் சொல்ல வெள்ளந்தியாக பேசிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது சொன்ன விஷயம் உண்மை சார். இன்றைக்கி வந்து யாருக்குன்னு சொல்ல தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரொம்ப காலத்துலேருந்தே ஒரு கடந்த 15-20 வருஷமாகவே கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சீட்டு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு பணமும் கொடுக்குறாங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன மாறிச்சுன்னா, எனக்கு சீட்டு மட்டும் போகாது, தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு லம்பாக ஒரு பணம் கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. சீட்டு எண்ணிக்கையை குறைச்சிங்கன்னா கொடுக்குற பணத்தோட வேல்யூ அதிகமாகும். கொடுக்குற பணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சீட்டை குறைச்சிப்பாங்க. இதுதான் பேரத்தோட முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலாக. அப்போ பல கட்சிகள் யார் அதிமுகவோடையோ இல்லை திமுகவோடையோ கூட்டணி வச்சுருந்தா இந்த மாதிரி பணம் கொடுக்கறது வந்து யூஸ்வலாக போயிடுது. இப்போ சிபிஐ சிபிஎம்முக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல திமுக, அஃபிஷியலாகவே கொடுத்தாங்க, வெளிப்படையாகவே கொடுத்தாங்க. அது மாதிரி திரைமறைவில் கொடுக்குற விஷயம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வாங்கிய கட்சிகளும் இங்கே இருக்குது. இல்லை, ஒரு தேர்தலில் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்கிறேன்னு வாங்கிட்டு வேற ஒரு கட்சியோட கூட்டணி வச்ச கட்சி இங்கே இருக்குது. அது போய் அடுத்த தேர்தலில் உங்கள் கூட வச்சுக்கிறாங்க. போன வாட்டி கொடுத்தது அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிற கட்சியும் இருக்குது. அந்த மாதிரி நிலைமைலாம் இங்கே இருக்குது. அதை வந்து தெரிஞ்சு தான் அவர் பேசுகிறார். தாவேக்கா பற்றி அவர் தாவேக்கா வந்திருக்கிற சூழலில் அவர் பேசுகிறதுனால நிறைய பேர் தாவேக்கா இதை கேட்குறாங்களான்ற ஒரு இதை கிளப்புறாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா இதை கிளப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விஜய் வந்து 250 கோடியோ 200 கோடியோ வாங்குற ஒரு நடிகர். அவர் வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபர். அவர் வந்து இன்னொரு கட்சியிட்ட போயிட்டு இது மாதிரிலாம் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அது தேமுதிகவை சொல்லியிருப்பாங்களோ, அது யாரும் சொல்லியிருப்பாங்க நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா தாவேக்கா கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, அவங்க ஏற்கனவே நல்லா வசதியான ஒரு கட்சியாக இருக்காங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. ரெண்டாவது தாங்கள் முதன்மை சக்தின்றாங்க, தங்கள் தலைமையில் கூட்டணின்றாங்க. அதிமுக திமுக 2 ஊழல்னு வேற அவங்க கட்சி ஆட்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து கேட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னென்னா வந்து யாரோ கட்சிகள் பலது கேட்டிருக்கலாம், அது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அதிமுகவை நம்பி ஒருத்தர் கூட்டணிக்கு வரணும்னா முதல்ல வந்து இவங்க வந்து தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். யார்? அதிமுக. அதை வந்து இவங்க செய்யணும். அது வந்து சசிகலாவை சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், தினகரனோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஒன்றுபட்டு ஒரு அதிமுக அவர் அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார்ல சார், இவங்கெல்லாம் கட்சி கிடையாது, எடப்பாடி டீம் தான் கட்சின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அப்படின்னு அவர் கொண்டு பார்க்குறாரு. அது வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை பெறாது ஆக்சுவலாக. அது வந்து எலெக்ஷன்ஸில் வந்து தாவேக்காவோட நீங்கள் சொல்கிற தாவேக்காவோட ஒரு கூட்டணிக்கு போனாருன்னா ஓபிஎஸ் சசிகலா தினகரனை ஒரு தாராளமாக மறந்துடலாம். அந்த சமயத்தில் அவங்களை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் ஏதோ ஒரு வகையில் வேறு வகையில் செட்டில் ஆகிடுவாங்க. பட் ஆனால் தாவேக்காவோட கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓபிஎஸ்சியோ இல்லை தினகரனையோ இல்லை வந்து சசிகலாவையோ நீங்கள் ஒதுக்க முடியாது. நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக அவங்களும் ஒரு நிச்சயமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு போல் நீங்களே அவங்கள சேர்த்துக்கலாமே, என்னதுக்கு? இப்போ சார் அவங்க யார் சார்? அவங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெருந்தன்மை, ஜானகி அம்மா பெருந்தன்மையோட ரெட்டை இலையை விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அவங்க ஜானகி அம்மா நினச்சிருந்தா ஜெயலலிதாட்ட, அம்மா நான் வந்து ரெட்டை இலையை விட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த காலத்திலே கேட்டிருந்தாங்கன்னா கட்சி 88 ஒரு பெரிய விளைவை சந்தித்து அப்புறம் இணைப்புக்கு அப்புறம் இன்னொரு விளைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட வந்திருக்கும். அந்த மாதிரி ஜானகி கேட்டிருந்தாங்கன்னா பெருந்தன்மையாக எனக்கு வேண்டாங்க,
நீங்களே வச்சுக்கோங்க கட்சியை நீங்களே நடத்துங்கன்னு போனாங்கல்ல. கட்சி நன்மைக்காக தானே போனாங்க. அவங்க நினச்சிருந்தா ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கலாம்ல. அப்போது நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்க நீங்கள் பெருந்தன்மையாக சரி நம்மளாம் ஒன்றுபட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? இல்லை அவங்கெல்லாம் பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கலாம்ல. சரி நம்மளை கட்சி விட்டு விலகிட்டாங்க, நம்ம பெருந்தன்மையாக விலகியே இருப்போம் அவங்களும் இருக்கலாம். ஏங்க அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்த தொண்டர்களுங்க, அவங்க ஏங்க விலகி இருக்கணும்? அவங்க இந்த கட்சியை வளர்த்ததில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து உங்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால விலகி இருக்காங்க. அவங்கள நீங்கள் நீக்கி விட்டீங்க. 4 வருஷ காலம் ஒத்துழைப்பு கொடுத்து ஆட்சி நடத்த உதவியாக இருந்தாங்க. சசிகலா அவர்கள் இருப்பதே பெரும்பாலும் விரும்பலை அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லையா, பேச்சும் அங்கே இருக்கு இல்லையா? சசிகலாவை விரும்பின சசிகலா டிடிவி தினகரன் 2 பேருமே இல்லைங்க, அவங்க கட்சிக்காரங்க விரும்பலன்னு அவங்க சொல்கிறாங்க. சவுத்தில் ஓட்டு வாங்குறது எப்படி? ஏன் குறைஞ்சது உங்களுக்கு சவுத்தில் ஓட்டு? செல்லூர் ராஜும் உதயகுமார் ஓட்டு வாங்கி தர முடியுமா சொல்லுங்கள்? ஓபிஎஸோட ஏன் கீழே வந்தீங்க? தினகரனோட ஏன் கீழே வந்தீங்க? உங்களால் அங்கே ஓட் பேங்கில் உங்களால் அவங்களோட அதிகமாக வாங்கி தர முடியல. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து செல்வாக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்கள் ரொம்ப அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பார்க்கலாம் இல்லையா? அவங்களே தான் இருக்கணுன்றது அவசியம். ஆல்டர்னேட் எங்கே இருக்குது? யார் இருக்குது ஆல்டர்னேட்டு? நீங்கள் தாவேக்காவோட கூட்டணி வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் பாஜகவோட கூட்டணி ஏதோ ஒரு கணக்குன்னு அடிப்படையில் தான் சார் அவர் வந்து சேர்க்க மாட்டேங்கிறார். 3 பேரும் சேர்க்க மாட்டேங்கிறாருன்னா அதில் முக்கியமான பாயிண்ட் அவரோட தலைமை. அவர் தலைமை போயிடுன்ற கணக்கு. அவருடைய தலைமை ஒரு முக்கியமான பாயிண்ட், அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. கணக்கு ஒன்றும் இல்லை, தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடுன்ற கணக்கு தான், வேற ஒன்று. அது ஒன்று இருக்குது சார், அதை இல்லைன்னு நான் மறுக்கல சார். ஆனால் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தன் தலைமைக்கு ஆனால் ஒரு தலைவர்ன்றும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவன்றவன் வந்து எதையுமே அவங்க தான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்களே. சரிங்க, தலைவாய் சுந்தரத்தை ஏற்றுக்கிட்டாங்களே. நான் சொல்கிறது மன்னிப்பு வருத்தம் இதெல்லாம் வருத்தம் இருக்கட்டுங்க. நீங்கள் ஓப்பனாக ஒரு அறிக்கை விடுங்க. அதிமுக 26 நோக்கி போகும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர் வழி வந்த ஜானகி அம்மா வழி வந்த தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது. திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டிய வழி இருக்குது, அகற்ற வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் நம்ம முதல்ல வந்து வலிமைப்படுத்துவோம். அதனால் பிரிந்திருக்கும் எல்லோருமே வந்து ஒன்று சேருங்கன்னு விடுங்க. அது வந்து உங்களுக்கு பெருந்தன்மையான ஒரு விஷயம், கட்சியை பலப்படுத்துகிற ஒரு விஷயம். அதை விட்டீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அந்த அறிக்கையை விடலாம். விட்டீங்கன்னா உங்கள் கட்சி பலப்படும். உங்கள் கட்சி பலப்பட்டால் உங்களை நோக்கி கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வருவாங்க. உங்ககிட்ட டிமாண்டையும் குறைவாக வைப்பாங்க. 100 கோடி 20 சீட்லாம் வைக்க மாட்டாங்க. சரி அதிமுக பலமாக இருக்குது, நம்ம சேர்ந்தா வெற்றி பெறுவோம்னு கொஞ்சம் எல்லாத்தையும் குறைச்சிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை நான் வலிமையாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அது நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. 7 இடத்துல நீங்கள் வந்து டெபாசிட் எழுந்தீங்க, 11 இடத்துல 3வது இடத்துக்கு வந்தீங்க, 2 இடத்துல 4வது இடத்துக்கு போனீங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது தான் நம்ம இது மாதிரி கேட்குறோம். இன்னும் 21 கூட்டணி அமைங்க, இல்லை 26 தாவேக்காவோட கூட்டணி அமைங்க. இது ரெண்டும் நீங்கள் பலமாக இருங்க. இந்த 2தோட உங்களால் கூட்டணி அமைக்க முடியலன்னா ரொம்ப மோசமாக நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்கேற்றபடி ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது திமுகவுடைய கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி விரிசல் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவர் வச்சுருக்காரு? இல்லை இது வந்து என்னென்னா, இப்போது அந்த அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாட்டி திமுக அதிமுக ஜெயிக்க முடியாதுன்னு பாலகிருஷ்ணன் வேற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐ பெரியசாமி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டணி வச்சுப்போம், பட் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது கிடையாது. அதாவது கொடுத்தது கிடையாது, ஃபியூச்சரை பற்றி சொல்ல கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அது நல்ல விஷயம்தான். கூட்டணி எடப்பாடிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா, அவர் ஏன் எதிர்பார்க்குறார் அப்படின்னா, அவர் அதில் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். இப்போ வந்து எலெக்ஷன் நெருங்கும் பொழுது திருமாவளவன் சொன்ன மாதிரி தான், அதாவது அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அப்படி சொல்கிற ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா, எதிர் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி தேர்தல் நெருக்கத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் எங்கள் கூட வர கட்சிக்கு அப்படின்னு எடப்பாடி ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை உண்டாக்கும். இப்போது தாவேக்கா சொன்னதுன்னா தாவேக்காவுக்கு என்ன பலம் இருக்குன்னு தெரியாது. அது வந்து இவர்களுக்கு 20% இருக்கின்றது ஓரளவுக்கு இருக்கின்றது உண்மை. தாவேக்காவுக்கு பலமே இல்லை. அதனால தான் திருமாவளவன் சொன்னார், நீங்கள் ஆட்சிக்கு வர மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டார். ஆனால் அதிமுக சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ திமுக அணியில் இருக்கிற சில கட்சிகள் அவருமே அதை தானே எதிர்பார்க்குறார். ஆமாம், திருமாவளவன் அதை தானே எதிர்பார்க்குறாங்க. அதிமுக சொன்னால் திமுக அணியில் ஒரு ப்ரெஷர் வருங்க. இல்லை, அவரே அதை என்ன சொன்னார்னா, அதிமுகவை முந்தி கொண்டு விஜய் அவர்கள் இது வந்து சொல்றாரு அப்படின்னு. அதான் அப்போ அதிமுக சொன்னால் அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதுதான் கேட்குறேன். இப்போ அதிமுக சொன்னால் அந்த மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாற்றம் வருமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் திமுக கூட்டணியில் தலைமையாக இருக்கிற திமுகவுக்கு ஒரு அழுத்தம் வரும், ஸ்டாலினுக்கு அழுத்தம் வரும். ஒன்று அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கணும், இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எடப்பாடி வந்து தேர்தல் நெருக்கத்தில் ப்ளே பண்ணுவாரா? ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தமிழ்நாடு மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க?
கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே நான் கூட்டணி ஆட்சி ஏன் சொல்கிறேன்னா, இந்த திமுக ஆட்சியை அகற்றணும்னா எப்படி மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால் நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலாம் ஒரு வேளை. ஸோ அதனால் எலெக்ஷன் நெருக்கத்தில் எடப்பாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தார்னா திமுக அணிக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற கட்சிகள் வந்து கொஞ்சம் ஊசலாட்டம் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஸ்டாலின் மேலே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்து தக்க வைக்கணும், இல்லை கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்னு சொல்லணும், எதிரவே சொல்லணும். அது எடப்பாடி செய்வாருன்னு தெரியாது. ஏற்கனவே இங்கே 200 தொகுதிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு ஆமாம், 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும்னு அப்படி 200 தொகுதிகள் கூட்டணி சேர்த்து கூட்டணி சேர்த்து 200 தொகுதிகள்ன்றது அவங்களுமே ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. ஆமாம். ஏன்னா அவங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பேசும்போது நம்ம தனியாக கூட நின்று தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை வந்தாலும் வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அங்கே இருந்தபோது இதையும் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இந்த 200 கண்டிப்பாக தொகுதி சார். ஆனால் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுறது அதோட முக்கியம். யார் கூட சேர்ந்தால் என்ன ஓட்டு வரும், யாரெல்லாம் நம்ம சேர்க்க முடியும், யாரெல்லாம் நமக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு அலையன்ஸ் பார்ட்டியாக இருப்பாங்க, யாரை வந்து எதை கொண்டு வீழ்த்தலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். தாவக்க இல்லைன்னா பாஜகவா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் பாஜகவை நீங்கள் சேர்த்திங்கன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ யாரும் வரமான வாய்ப்பு இல்லை. அப்போ தாவேக்கா இல்லாத போது நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் அல்லது காங்கிரஸை திமுக கூட்டணியிலேருந்து இழுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது முழுசாக நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கலைன்னா நீங்கள் பாஜகவோட சேர்ந்துக்கலாம், இல்லை தாவேக்காவோட சேர்ந்துக்கலாம். எது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வருதோ அதை சேர்ந்துக்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அது வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிற திமுகவுக்கு தலைமை தாங்கிற திமுகவுக்கு பிரச்சனையை கொடுக்குற ஒரு விஷயமா மாறும். அது ஆக்சுவலாக அது எடப்பாடி எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவார் தெரியாது. ஒருவேளை கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் நமக்கு மக்கள் ஓட்டு போடாத போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி நினைச்சாருன்னா அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு பிரச்சனையும் பண்ணலாம், எடப்பாடி ஸ்ட்ராட்டஜி எப்படியும் பண்ணலாம். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து என்ன நகர்வுகள் எடுப்பார், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.